ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வீடியோ என்னென்னா, ஒரு பஸ்ஸுக்காக வேண்டி 4.1 ஆம்பிள்ஃபை அசம்பிள் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான பவர் எல்இடி, ரைட் சேனல், லெஃப்ட் சேனல், பேஸ், சப்வூஃபர், ட்ரிபிள், டோட்டல் கண்ட்ரோலுக்கான மாஸ்டர் கண்ட்ரோல். யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஐப்ளேவோட பிக் ஐசி போட்ட யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஃப்ரண்ட் வியூ அவ்வளோதாங்க. வாங்க இன்டர்வியூ பார்க்கலாம். இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் கன்வெர்ட்டரோட 24 வோல்ட் இன்புட், அவுட்புட் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி ஜிஆர் கன்வெர்ட் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்கான் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். அதே ஐப்ளே யூஎஸ்பி போர்ட். பீட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உதயா பிடி பேஸ் அண்டு ட்ரிபிள் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. சக்தி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபராக யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். நல்லா லாங் பேஸ் கிடைக்கணும் அப்படின்னா சக்தி போர்டு யூஸ் பண்ணுங்க, ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. லெஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் லோட் பண்ணுற மாரி TD 7265வும், அதே மாதிரி ரைட் சேனலில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் லோட் பண்ணுற மாரி 7265வும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்காக நியோ போர்ட் 10 or 12 inch எனி சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்காக அவுட்புட் ஒயர் வெளியே வேக் ஒயர் எடுத்து வெளியே விட்டுருக்கோம். பவர் சப்ளை ஒயர் வெளியே எடுத்துகிட்ருக்குறோம். அவ்வளோதாங்க, டோட்டலாக இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.